Sir. Thank you, sir. Thank you very much. Satyam Jnanam Jyotir Aravinda. Satyam Jnanam Jyotir Aravinda. Satyam Jnanam Jyotir Aravinda. The truth, the wisdom, and the light are manifested as Sri Aravindo. Satyamum Jnanamum Jyotiyum Sri Aravindare. Sri Annaye Sharanam Sri Aravindare Sharanam. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நன்மையர் வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். பகவான் ஸ்ரீ அரவிந்தோ இஸ் அ மல்டிஃபேசட்டட் மைட்டி பர்சனாலிட்டி. நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பன்முகம் கொண்ட மிக உன்னதமான ஆளுமையாளர். ஸோ அதில் ஒவ்வொன்றாக எடுத்து அதை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு மேலே மேலே தொடர்வோம். முதலாக அவருடைய பன்முக ஆளுமையில் முதலாவதாக விரிவாக இருப்பது அவர் ஒரு அற்புதமான கவிஞர், போயட், சீயர், பின்னால் வருவதை முன்னாலேயே சொல்லக்கூடியவர் என்பவரே கவிஞர், கவி என்பவர். ஹாரிஸ் என்று HORAC ஹாரிஸ் என்ற ஒரு ரோமன் கிரிட்டிக் பிலாசபர் கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரட்டார் ஃபிட் பொயட்டா நசித்தர் அப்படிங்கிறார். த ஆரட்டர் இஸ் மேட் பட் எ பொயட் இஸ் பார்ன் அப்படிங்கிறார். பேச்சாளர் உருவாக்கப்படுகிறான், ஆனால் கவியோ பிறக்கும் பொழுதே இருந்து. நம்முடைய பகவான் பிறக்கும் பொழுதே பிறவி கவிஞரே என்றே சொல்ல வேண்டும். 8 வயசு இருக்கும் பொழுதே அவருடைய முதல் கவிதையை ஆங்கிலத்தில் லண்டனில் இருக்கும் பொழுது அவர் எழுதிவிட்டார். நிறைய செய்திகள் உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும். இந்த இதுல நம்ம அவருடைய சானட் என்று சொல்லக்கூடிய 14 வரி கவிதைகள், 4 4 4 4 அப்புறம் 2 அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம டாக்டர் உஷா மகாதேவன் ரொம்ப அற்புதமாக 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளை எல்லாம் அந்த சானட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அழகா சொல்லி வராங்க. அதே மாதிரி நம்ம நித்ய பாரதி இளங்கோ அவர்கள் அரவிந்தரை பத்தி 3 மாசத்துக்கு ஒரு தடவை புஸ்தகமே கொண்டு வந்திருக்கார். இங்கேயும் பல முறை நிகழ்த்தி இருக்கிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 1893 வருஷம் பரோடாவுக்கு வந்தார். 1906-7 வரைக்கும் அங்கே இருந்தார். அப்பொழுது அவர் 1896 வருஷம் ஊர்வசி என்ற லெஜெண்டரி ஹீரோயினை பத்தி ரொம்ப அழகா எழுதினார். அவரும் ரொம்ப அற்புதமான கவிதை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஊர்வசி கீழே வந்தா ஒரு சாபத்தினால சில நாள் இங்க இருந்துட்டு மறுபடியும் போறா. அவருடைய ஹஸ்பண்ட் மேல நிறைய தவம் எல்லாம் பண்ணி அவன் மேல வரான். அந்த கவிதையை எழுதினார். ரொம்ப அற்புதமான அது கவிதை, அது கவிதை நூல் அது. பிறகு 3 வருஷம் கழித்து அவர் 1899 வருஷம் த லவ் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு காதலும் சாதலும் சொல்லி ஒரு அற்புதமான கவிதையை கொண்டு வந்தார் அவரும். அந்த கவிதை எப்படி ஊர்வசி லெஜெண்டரி ஹீரோயினோ அதே மாதிரி புரூரவசு ரூரு பிரியம்பதா ரூரு அவர்களுடைய பற்றிய கவிதை. இந்த கவிதை நூலை எழுதிவிட்டு அவர் தன்னுடைய அண்ணன் மன்மோகன் கோஷ் அவர்களுக்கு அதை சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லி அந்த ப்ரிஃபேஸ்ல சிறிய வயதிலிருந்தே என்னில் இருக்கும் கவிதை திறனை பார்த்து அதை ஊக்குவித்தவர் என்னுடைய அண்ணன், அவருக்கு இந்த கவிதை என்று சொல்லி அவருக்கு அந்த கவிதையும் போனதும் அவர் அந்த கவிதையை பார்த்துவிட்டு மிகவும் சிலாகித்து அவர் ஆரோ என்றுதான் கூப்பிடுவார். ஆரோ, உனக்கு ஏண்டா இந்த பாலிடிக்ஸ் எல்லாம், இவ்வளவு அற்புதமான கவிதை எல்லாம் எழுதியிருக்கிறாயே என்று அவர் கூறினார். அவர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் 3 பேருமே அண்ணன் தம்பி 3 பேருமே லண்டன்ல படிச்சுவிட்டு வந்தவங்க. அவர் மன்மோகன் சிங் முதல்ல டாக்கால போய் இங்கிலீஷ் லெக்சரரா இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பாட்னால இருந்துட்டு அப்புறம் கல்கத்தால ப்ரொஃபஸரா அவர் இருந்தார். அவருக்கு 2 பெண்கள் உண்டு. முதல் பொண்ணு பேரு லத்திகா கோஷின் பேரு. அந்த லத்திகா கோஷ் 1992 வருஷம் சாகித்ய அகாடமியில அவருடைய தந்தையோட தந்தை அந்த சாகித்ய அகாடமியில இந்திய கவிதைக்கு வித்திட்டவர்கள், ஆங்கிலத்தில் வித்திட்டவர்கள்ங்கிற அந்த இதுல தன்னுடைய தந்தையை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். இன்சிடென்டலி இது. பிறகு 1994 வருடம் பகவான் சாவித்ரியை எழுத ஆரம்பித்தார்.
அதை எழுத ஆரம்பித்து அதற்கப்புறம் 1913 அதை முடிச்சிட்டார். பரோடாக்கு அப்புறம் கல்கட்டாக்கு அப்புறம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 புஸ்தகங்களாக இருந்தது அப்பொழுது. அது எர்த்து, பியாண்ட் எர்த்து, ரிட்டர்ன் டு எர்த் என்று 3 புஸ்தகத்தில் எழுதி முடித்தார். அப்புறம் 1914 உங்களுக்கு தெரியும், அன்னை அவர்களை வந்தார்கள், ஒரு வருடம் இருந்துவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு பகவான் அந்த சாவித்திரியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் அதில் எழுதி அப்படியே மேல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கான வரிகளா போகிறது. ஒரு 1931 டிசம்பர் மாசம் அமல் கிரனோட சில வகையில ஷேர் பண்ணி வந்தவுடனே அதுக்கப்புறம் இருந்தவுடனே அவர் கேட்கிறார், இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான வரிகளா வந்து விட்டதே சாவித்திரி, அப்போ இதை கொண்டு வரலாமே அப்படின்னு கேட்கிறார். அப்ப பகவான் சொல்றார், இந்த நிலைமையில இது வந்து பல்லாயிரக்கணக்கா இருந்து ஒரு மேக்னம் வாபஸா தான் இருக்கும். ஆனால் அது என்னுடைய அதை வந்து ஒரு லெஜெண்ட் அண்ட் சிம்பிள் என்று கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறேன். அதனால ஒரு லெஜெண்டரி ஹீரோயினை பத்தி சொன்னதாக இருக்குமே தவிர சிம்பாலிக்கா நான் இனிமே தான் ஏற்கணும்ன்றாங்க. அதுக்கப்புறம் மதர் வந்து ஒரு இடத்துல இவரோட மோனா சர்க்கார்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி பகவான் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவார். அவர் வந்து ஒவ்வொரு தடவை அது எழுத ஆரம்பிக்கும் போது பகவான் சொன்ன வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எல்லையற்ற பெருவெளியில் துடுப்பில்லா தோணியிலே என் பயணத்தை துவக்கி விட்டேன் என்று அவர் கூறினார் என்று சொன்னார். அப்போ பகவான் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜேன்னு வந்து 1950 பிப்ரவரி மாசம் 12 புஸ்தகத்துல எக்ஸலண்டா போயிடுத்து பகவான். சோ அந்த இப்போ இன்னைக்கு வந்து பகவானோட முதல் ஆளுமையாக இந்த அவர் ஒரு கவி அப்படிங்கிறதுல இதை பத்தியே நிறைய பேசிட்டே போகலாம். ஆனா 2 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கிறார். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொஃபசர் KR ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர் வந்து 1972 8 13 அக்டோபருக்கு இந்த அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி சிம்லா அப்படிங்கிறதுல இந்த சாவித்திரியை பத்தி பகவான் அது வந்து டான் டு கிரேட்டர் டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார். அதுல வந்து அவர் வந்து 2 அற்புதமான விஷயத்த சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 1935 ஜியார்ஜ் சந்தாயனா அப்படிங்கிறவர் வந்து லுக்ரேஷியஸ், தாந்தே, கதே அப்படின்னு 3 பிலசாபிக்கல் பொயட்ஸை பத்தி எழுதுறார். அப்படி எழுதும்போது லுக்ரேஷியஸ் வந்து பொயட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, கதே வந்து பொயட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, தாந்தே வந்து பொயட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒண்டர் பண்றாரு. அவர் இந்த மாதிரி 3 பேரும் 3 விதமா இருக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒத்தரா இருந்தா எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவருக்கு தெரியல, சந்தாயனாருக்கு தெரியல பகவானோட, ஆனா அப்போதான் சாவித்திரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், இந்த மாதிரி பகவான் வந்து எல்லாரையும் எல்லா விதமான இதையும் இதுல எழுதிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் இந்த இது மேல மேல விளக்கின்றே போறாரு. அவர் ப்ரொஃபசர் விளக்கின்றே போய் கடைசியில அவர் சொல்றாரு, இன் பிரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை அப்படியே நான் வாசிக்கிறேன் பாருங்க. திஸ் காஸ்மாஸ் காம்ப்ரஹெண்டிங், அதாவது சாவித்ரி அப்படிங்கிற இந்த ஒரு இது காஸ்மாஸ் காம்ப்ரஹெண்டிங், திஸ் டெத் டிரான்செண்டிங், திஸ் லைஃப் ரிஹாபிலேட்டிங் எபிக் ஆஃப் த டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த சாவித்திரியிலேருந்தே எடுத்து 63வது பேஜில சாவித்திரியிலேருந்து எடுத்து அதோட முடிக்கிறார். அவர் என்ன எழுதுறார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நானும் வாசிக்கிறேன். A few shall see what none yet understands. A few shall see what none yet understands. God shall grow up while the wise man talk and sleep. For man shall not know the coming till its hour, and belief shall be not till the work is done. அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிங்கிற மகா காவியத்தை வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்? அன்னை சொல்றார், சாவித்திரியை பத்தி ஃபுல்லா புரிஞ்சின்றது 2 பேர் தான், ஒன்னு அரவிந்தர், இன்னொன்னு நான் அப்படிங்கிறார். சோ இந்த சாவித்திரிங்கிற மகா காவியம் ஒன்னே போறோம் பகவானோட அந்த கவிஞர் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரை விட யாரு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. சோ 2வது ஆளுமைக்கு நான் போகிறேன். 2வது ஆளுமை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேட்டர் பியாண்ட், நிர்வாகத்துல அப்படி ஒரு தகுதி பெற்றவர் அப்படி. அதாவது இந்த 17வது நூற்றாண்டோட கடைசியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை எடுத்துட்டு வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் கல்கத்தால.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் என்டையர் இந்தியாவை தன்னோட காலனி கீழே கொண்டு வந்துருக்கு. 200 வருஷத்துக்கு மேல இந்தியா நம்ம அடிமைகளாத்தான் இருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 19ஆவது நூற்றாண்டுலயே ஒரு ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதையும் ஆடுறதுக்காண்டி 5 வருஷம் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க. ரொம்ப டஃப் அண்ட் விகரஸ் கோர்ஸ். அதாவது அவங்க இருந்தபோது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா IAS IPS IFS அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா, போலீஸ் இது தனியா, அப்புறம் இது தனியா, அதை விட மேஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வேற தனியா இருந்தது. ஆனா இந்த ICSல எல்லாரையும் திறமையானவங்கள்ல நல்ல லா எல்லாம் படிச்சவங்களை ஜட்ஜி ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆக்கி கொண்டு வந்தாங்க. நம்ம பகவான் அந்த ICS கோர்ஸ்ல அப்படி அற்புதமா ஜொலிக்கிறார். ஆனா என்ன எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கடைசி வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவருடைய அப்பா கல்கத்தால இருந்து சில இதெல்லாம் அனுப்பிச்சு எப்படி கொடுமையா பண்றாங்க அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து போய் இது பண்ணிட்டார். அதனால பகவானும் ஒரு கொஞ்சம் பேரும் சேர்ந்து அவங்க இந்தியன் மஜ்லிஸ் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு அவங்க கொண்டு வராங்க. அப்போ பகவான் இந்த மாதிரி ICS பாஸ் பண்ணக்கூடாது, பண்ணா இந்திய அரசாங்க இந்தியாவில போய் அவருக்கு வேலை பண்ணணுங்கிறதுக்காண்டியே அதுல முக்கியமான டெஸ்ட் குதிரை ஏற்றம் அப்படிங்கிறது. அந்த குதிரை ஏற்றத்தை 1 தடவை 2 தடவை 3 தடவை போகாம தடுத்துட்டே இருந்தார். இதுக்கு நடுவுல தூதர்கள் ஒற்றர்கள் மூலமாக இந்த இந்தியன் மஜ்லிஸ் அசோசியேஷன் பத்தி, அதுக்கப்புறம் டேகர் அண்ட் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு கொண்டு வரார். அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுட்டு அவர் 4வது வந்தவொடனே யூ ஆர் நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னாரு. அதுதான் பகவான் எதிர்பார்ப்பதும் கூட. ஆனால் அதுக்கு என்ன எடுத்து இந்த பரோடா மகாராஜா கீக்வேட் ராஜா சாயிராவ் கீக்வேட் மகாராஜா லண்டனுக்கு வருஷம் வருவார். அவர் பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு அவரை பார்த்து நீங்க இந்த மாதிரி என்னோட ராஜ்யத்துக்கு வரணும், என்னோட வலது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா உங்களுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இது பண்றாரு. 1893 வருஷம் பகவான் பரோடா மன்னரோட இதை எடுத்துட்ட போது 200 ரூபாய் அவரோட சம்பளம். இப்போ இதை நீங்க இந்த 200 ரூபாங்கிறது இப்ப 200 லட்சம் கூட சொல்லலாம். சோ அந்த சம்பளத்தை சொல்லி அப்படி சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவரோட 2 மேஜர் சீரன்களா அவங்க எல்லாம் பகவானோட இதெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டு அவங்க எதுவா இருந்தாலும் முதல்ல பகவான்கிட்ட கேட்பாங்க, அப்புறம் தான் ராஜாட்ட போய் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்தா அதுக்கு பின்னாடி அப்புறம் பகவான் ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மகாராஜாவோட காலேஜ், அந்த காலேஜ்ல ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர், அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபால் அளவுக்கு வந்துட்டார். அந்த 1907, 8 கல்கத்தா வர்றதுக்கு முன்னாடி பகவான் பாலிடிக்ஸ்க்கு ஃபுல்லா இறங்கிட்டதுனால கம்ப்ளீட்டா அவர் இப்படியே திரும்பிண்டே வந்திருந்தார். ஆனா அவர் எவ்வளவு தூரம் ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் பகவான் அப்படிங்கிறதுக்கும் பின்னாடி அவர் எப்படி எல்லாம் இது பண்ணார் அப்படிங்கிறதுக்கும் பிறகு இந்த என்டையர் நம்மளது ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் ஒன்னே ஒரு மாபெரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்கோர்ஸ் ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் ஃபுல்லா இந்த ஓவர் மைண்ட் கான்சியஸ் இறங்கினதுக்கு அப்புறம் பகவான் கம்ப்ளீட்டா மதர்கிட்டயே பொறுப்பை படிச்சுட்டு இது பண்ணார். ஆனா அப்படிலாம் பண்ணா கூட உங்களுக்கே தெரியும், அன்னையே என்ன சொல்றாங்க, வித்தவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட், வித்தவுட் மீ ஹி இஸ் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் முழுவதும் அவனை தான் பார்த்துட்டா கூட எவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் இது பண்ணிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தர் 2 காளை மாடை நம்ம அரவிந்தோ ஆசிரமுக்கு அவர் தானம் கொடுத்தார். அன்னை என்ன சொன்னாங்க, அந்த 2 காளை மாடையும் வெளியில கொண்டு நிறுத்தி பகவானை பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். பகவான் என்ன பண்ணார், அந்த 2 காளை மாடையும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒண்ணுக்கு ஓஜஸ், இன்னொருக்கு தேஜஸ்ன்னு பேரிட்டார். ஸோ இது திஸ் இஸ் ஜஸ்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள் ஹவு even though Bhagavan was fully entangled with the spiritual and other activities, administration முழுவதையும் 2 பேருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால சோ 2வது பன்முக ஆண்மையில மிக அற்புதமாக இருப்பது பகவானோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்காண்டி தான். அப்புறம் அடுத்தது மூன்றாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம், எப்படி பகவான் பாலிடிக்ஸ்ல அங்கேயே இருக்கும் போதே ஆரம்பிச்சுட்டார் இங்கிலாந்துல இருந்துன்னு. அப்புறம் இங்க அவர் ரொம்ப தீவிரமா எப்படி இயங்கினார் எல்லாம் நம்ம ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். பகவான் இங்க வந்தபோது காங்கிரஸ் 2ஆ பிளந்து போயிடுது.
பழக்கல 1907 சூரத் மகாநாட்டுல பகவானை வச்சு அவரைத்தான் இது பண்ணி அதுலதான் கம்ப்ளீட்டா அந்த டிவிஷனே 2ஆ போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே ஜேன்னு வந்து ஒரு குரூப் தீவிரவாதிகள், இன்னொரு மது மிதவாதிகள். இதுல இந்த தீவிரவாதிகள்ல தான் பாலகங்காதர் திலக், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அவங்கள வந்து பால், லால் அண்ட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்க. தீவிரம்னா அப்படி ஒரு தீவிரமான ஒருவங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல வந்து எல்லாம் சாஃப்ட், இந்த ஃபெரோஸ் ஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுல இந்த மகாதேவ கோவிந்த ரானடேங்கிறவர் வந்து பகவான் வந்து வீரியமான எழுத்துக்களை இந்த இந்து பிரகாஷ்ல எழுதுறதை பார்த்துட்டு பயந்து போயிட்டார். அவர் வந்து அந்த இந்து பிரகாஷ்ங்கிறது வந்து பகவான் கூட அங்க லண்டன்ல படிச்சவர் இல்லையா, அவர் வந்து இது பண்ணது. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரிலாம் எழுதினா இந்த மாதிரி ராஜ துரோகத்துக்கு இது பண்ண, அவர் பேர் KJ தேஷ்பாண்டேன்னு பேரு. இந்த மாதிரி ராஜ துரோகம், செடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ துரோகம் குட் பண்ணி உங்களையும் கைது பண்ணிடுவாங்க சொன்ன உடனே சாஃப்டா எழுதுன்னு சொன்னார். பகவானுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாலிடிக்ஸ்ல இதுக்கு அப்புறம் ஜேன்னு பகவான் எப்படி ஒரு மிக உயர்ந்த பாலிடிக்ஸ அப்படி ஹேண்டில் பண்றாங்கிறதுக்கு 2 உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். முதல் உதாரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பகவான் வந்து நம்ம அவரோட 100வது ஆண்டு விழா 1972 அதுல வந்து ஸ்ரீ அரவிந்தோ பெர்த் சென்டினரி லைப்ரரி ரொம்ப கொண்டு வந்ததுல வால்யூம் 15 அதுல வந்து 278வது பேஜ்ல இருந்து 284வது பேஜ் வரைக்கும் பகவான் வந்து எப்படி பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணாருங்கிறத பகவானோட வாக்கிய இதுலயே இது பண்றது. அதுல ரொம்ப அழகா பகவான் சொல்றாரு பாருங்க, ஐ ஹேவ் டன் பாலிடிக்ஸ் அண்ட் த மோஸ்ட் வயலண்ட் கைண்ட் ஆஃப் ரிவல்யூஷனரி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்துல எழுதுறாரு. கோரம் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. கோரம் கர்மான்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு வருஷம் முழுவதும் ஜெயிலில் நம்ம கொண்டு அவர் இருக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பகவான். ஈவன் தோ பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் ஆர் ஆஃபன் எ வெரி கிளியர் ஆக்குபேஷன். அது இன்னைக்கு தேதிக்கும் அது உண்மையாத்தானே இருக்கு அது அந்த மாதிரி. ஆனா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து கான் டு த வயலண்ட் இதுல போய் இது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா எதை வச்சுட்டு அதை இது பண்றது அப்படிங்கும் போது அவங்க கொடுக்குற டாக்ஸ் எல்லாம் ஜெனரல் பப்ளிக்கு கொடுக்கறது, அது இது அந்த இதுல எல்லாம் கொடுக்குற டாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை வச்சுதானே நம்ம சொல்லணும். அப்படி பார்க்கும்போது நம்ம அரவிந்தோ ஆசிரம் சப்தால வந்து ஸ்பீச்சஸ் ஆன் இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான புஸ்தகம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கு. அதுல அவர் பகவான் வந்து இந்த பரோடால இருந்து ஆரம்பிச்சு நேர பாம்பேக்கு போறார். இந்த பாம்பேல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சமா வந்து கல்கத்தாக்கு வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் எல்லாம் இதை பண்ணி போட்டிருக்கார். அதுல வந்து ரொம்ப அழகா பகவான் என்ன சொல்றான்னு பாருங்க, இட் இஸ் நாட் பை எனி நியர் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம், நாட் பை நேஷனல் எஜுகேஷன் அலோன், நாட் பை ஸ்வதேஷி அலோன், நாட் பை பாய்காட் அலோன் that this country can be saved. These are merely ways of working. They are merely particular concrete lines upon which the Spirit of God is working in a nation. But they are not in themselves the one thing needful. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, what is the one thing needful? What is that has helped the older men who have gone to prison? பகவான் வந்து இந்த உத்தரபாரா சோகத்துல சொல்றார், நான் போகிறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் வந்தே மாதரம்னு கேட்டு இருந்தது. ஆனா இந்த எல்லா சீனியர் இவங்களெல்லாம் அவங்க வந்து ஜெயில போட்டு பர்மாவுக்கு அனுப்பிச்சு அப்புறம் இங்க அனுப்பிச்சு அந்த வெளியில வந்தா அந்த கோஷமே கேட்கல. ஆனா இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு எப்படி போய் இதெல்லாம் பண்ணாங்க? They had one and all of them consciously or unconsciously one overmastering idea, one idea which nothing can shake. And this was the idea that there is a great power at work to help India and that we are doing what it bids us. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம், ஸ்பீச்சஸ் ஆன் இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் நேஷனல் எஜுகேஷன். அது வந்து பரோடால இருந்து அவர் கடைசியில் இங்க வந்தது வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். இது வந்து பகவான் எப்பேற்பட்ட ஒரு பொலிட்டீஷியன்கிறத ரொம்ப தெளிவாக தெரியும். சோ பகவான் ஒரு போயட்னு பார்த்துட்டோம், பகவான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு பார்த்துட்டோம், பகவான் ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஒரு மல்டிலிங்குவிஸ்ட்.
பகவான் வந்து எவ்வளவு அவர் வந்து வெவ்வேறு மொழிகள்ல எப்படியெல்லாம் அவர் திறமையாக இருந்தார் அப்படிங்கிறத, அதாவது அவர் ஒரு பன்மொழி வித்தகர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவதாக வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவரோட அப்பாவோட ஆங்கில மோகத்தினால வீட்டுல கூட பெங்காலி பேச விடல, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசணும் பசங்க 3 பேரும் அப்படின்லாம் சொல்லிட்டார். அந்த மாதிரி இருந்தது மட்டும் இல்லாம 3 வயசுல இருந்தே பகவான் 3 வயசு இருக்கு, அவருக்கு மேல 5, அதுக்கு மேல 7 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி, அத பகவான் வந்து 7 வயசு இருக்கும்போது தன்னோட 2 அண்ணன்மார்களோடும் போறார். திரும்பி 21 வயசுலதான் திரும்பி வர போறார். அவருக்கு பேர் அந்த பாஸ்போர்ட்லயாவது என்ன கொடுக்குறாரு பாருங்க, அரவிந்த் அரக்நாயுடு கோஷ்ங்கிறார். அந்த பகவானுக்கு யாரு டீச்சிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரோ அவரோட பேரை போய் சேர்த்து அந்த அளவுக்கு அவர் ஆங்கில முகத்துல அவ அப்பா இருந்தார். இங்க பகவான் இங்க வந்த உடனே அப்படி ஜேன்னு ஸ்கூல் இது, அதுக்கப்புறம் மேல இது அது வரும்போது அந்த கிரீக் அண்ட் லாட்டின் இருக்கு பாருங்க, கிரேக்க மருந்து அப்புறம் லாட்டின் இது, அதை ரொம்ப சர்வசாதாரணமா எவ்வளவு தூரம் கையாளுறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரீக் அண்ட் லாட்டின் இதுல வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பே கிடைச்சிருக்கு. அது ஸ்காலர்ஷிப் கிடைச்ச காலத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி அப்படிங்கிற போது இங்க அவரோட தகப்பனார் கிருஷ்ணா ஜனார்தன் கோஷுக்கு வந்து பிராக்டிஸ்லாம் அவ்வளவு சரியில்லை, அந்த மாதிரிலாம் இருந்தது. அது தவிர இவரோட தாயார் வந்து பகவான் தாயார் வந்து ஒரு மாதிரி மனநிலை வேண்டி இருந்ததுனால அவரோட மாமனார் வீட்டுக்கு அவர் அனுப்பிச்சிட்டார். அப்படின்னால அதனால கொஞ்ச நாள் ப்ராப்பரா பணம் முதற்கொண்டு வரல. அதனால அவ இருந்த இடத்த விட்டு 3 பேரும் வேற ஒரு சீப்பு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போக வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் சில நாட்கள்லாம் வந்து ஒரு ஃபியூ பிரெட் அண்ட் கப் ஆஃப் டீ அதுல முதற்கொண்டு போக வேண்டிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்ணில் ரத்தமே வருது. ஆனால் இவர் இந்த கிரீக் இதுல வந்து அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால என்ன ஆயிடுது, நல்ல 3 பேருமே மறுபடியும் நல்ல ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கிற அளவுக்கு வந்தது. அப்போ பகவானுக்கு இங்கிலீஷ், அடுத்தது கிரீக்கு, லாட்டின்னு, அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் பிரெஞ்சு. அவ்வளோ தூரம் பகவான் வந்து ரொம்ப ரசிச்ச மொழி அது. அன்னையோட பிரேயர்ஸ் அண்ட் இதுல வந்து நம்ம சில இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பகவான் வந்து அந்த பிரெஞ்சு இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதெல்லாம் மேல ஆஸ்டிச் எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் ஜெர்மன், அப்புறம் ஸ்பெயின், இந்த மாதிரி பன்மொழி வித்தகராக இருந்து இப்போ இங்க குஜராத்துக்கு வந்துட்டார் பாருங்க. குஜராத்துக்கு வந்த உடனே அவர் என்ன முதல்ல பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாய்மொழியை என்னன்னா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து குஜராத்ல இருந்து ஒரு நல்ல மனுஷர் ஒருத்தர், ரொம்ப தீரேந்திர குமார் ராய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்காலர் இன் இது, அவரை கூட்டின்னு வந்து 1899 2 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் தீரேந்திர குமார் ராய்க்கு வந்து சேர்ந்து இவர் வந்து இந்த மாதிரி வங்காளம் கத்துக்கிறார். வங்காளம் கத்துண்டு ரொம்ப நல்லா அந்த பின்னாடி வந்து வங்காளத்துல அவர் நிறைய இதெல்லாம் கூட 2 இதை ஒன்னு இங்கிலீஷு ஒன்னு இது வந்தே மாதரம் அப்படிங்கிறது இதெல்லாம் எழுத போறாங்கிறதெல்லாம் கூட நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் விடல, அவர் வந்து என்ன பண்ணார், பகவான் வந்து முதல்ல எடுத்த உடனே நம்ம தாய்மொழியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலியன் என்ன கத்துண்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்கோர்ஸ் அங்கேயே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குஜராத்தும் ஹிந்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் முக்கியமா வாண்டட் டு கம்ப்ளீட்லி மாஸ்டர் சான்ஸ்கிரிட். அதனால சான்ஸ்கிரிட்டை எடுத்துட்டு அதை நல்லா மாஸ்டர் பண்ணிட்டு ராமாயணம் மகாபாரதம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காளிதாசர் அப்புறம் பவபூதி மதர் அவங்க எல்லாம் அதெல்லாம் நல்லா அழகா டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணி இதெல்லாம் போட்டு இங்கிலீஷ்ல போட்டு கொண்டு வந்து இதெல்லாம் பண்றாரு. இப்போ அந்த 1899 வந்து இந்த தீரேந்திர குமார் ராய் இவரை கத்துக் கொடுக்க வரும்போது அங்க வந்து அந்த கல்கத்தால வந்து ரமேஷ் சந்திர தத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நல்லா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சான்ஸ்கிரிட் டு இங்கிலீஷ் பண்ணி லண்டன்ல அதை பிரசுரம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தார். அவர் பின்னாடி கேள்விப்பட்டார் இந்த மாதிரி பகவான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காரு, அவரும் ரொம்ப நன்னா அந்த காளிதாச பவபூதி அது இதெல்லாம் எழுதியிருக்கான்னு சொன்னோடனே, அப்படியா ராமாயண மகாபாரதம் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலாமா அவரோட பேசி இது பண்ணலாம்னு சொன்னேன். உடனே சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இவர் ரமேஷ் சந்திர தத் வந்து இங்க வரார். வந்துட்டு அந்த இதெல்லாம் பாக்குறார். பார்த்துட்டு அவர் வந்து பிரமிச்சு போறார். பிரமிச்சு போயிட்டு அவர் சொல்றார், இந்த மாதிரி அவரோட பகவானோட டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு சொல்றாரு அவரு, I am sorry to have wasted so much of my labors on this work.
அவர் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷன் ராமாயணம் மகாபாரத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி லண்டன்ல எல்லாம் போட்டார் இல்லையோ, அதை எவ்வளவு நாட்கள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். had I seen your translations before, பகவான் சொல்றார், had I seen your translations before, I would have never published mine அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். It now appears that my translations have been a child's play before yours. அந்த அளவுக்கு அவரோட ஒன்றும் இல்லை. அந்த வேதா சீக்ரெட் ஆஃப் வேதாவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பகவான் எவ்வளவு தூரம் சான்ஸ்கிரிட்டை மாஸ்டர் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் நம்ம உபனிஷத்துல ஈஷா உபனிஷத்தை 8 முறை விட்டு விட்டு பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தர் ஃபுல்லாவே போட்டுட்டார். அதே மாதிரி கேனோ உபனிஷத்துக்கு அதையும் கம்ப்ளீட்டா ஃபுல் பக்ஷம் அதெல்லாம் எழுதிட்டார். அப்புறம் 6 உபனிஷத்தை இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே சான்ஸ்கிரிட்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்டரேஷன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல மீனிங் அப்படின்னு போட்டு இதெல்லாம் நம்ம ஆசிரமோட புத்தகமா வந்திருக்கு. அப்புறம் அவர் கல்கத்தால இருக்கும்போது தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு வாத்தியார் டீச்சர் இது பண்ணி, ஆனா பாலிடிக்ஸோட ஹை பீக் அதெல்லாம் இருந்ததுனால ஒரு 2 மாசத்துல ஒரு 1 or 2 வீக்ஸ் தான் இது பண்ண முடிஞ்சது. அப்புறம் முடியலன்னு அதை விட்டுட்டார். அதுக்கப்புறம் இங்க வந்தார் பாருங்க, இங்க 1910 இங்க வந்த போது மகாகவி பாரதியாரே எனி டைம் யூ கேன் வாக் இன் அண்ட் வாக் அவுட். அப்போ அவர்கிட்ட இது பண்ணிட்டு அவர் தமிழ்ல எவ்வளவு தூரம் பகவான் இது பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஆண்டாளோட திருப்பாவையில ஒரு 4 இது திருப்பாவை, அப்புறம் ஆண்டாளோட வாரணமாயிரம் அதுல ஒரு 4, அதுக்கப்புறம் நம்மாழ்வார் இதை படிச்சுட்டு அப்படி அவர் சிலாகிச்சு இது பண்ணிட்டு புலிக 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் போட்டது 10 இதையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நம்மாழ்வார் உளன் என்றால் உளன் அவன் உளவு வடிவு இவ்வுருவு உளன் அலன் என்றால் அவன் அறிவு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ் பத்தி அவர் எழுதியிருக்கிறத பத்தி சில கவிதைகள் அதெல்லாம் கூட எழுதியிருக்கிறார். ஸோ அப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த பகவானோட எந்த அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு அது கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்த் ஒரு தனி இதாவே வந்திருக்கு. அதை பத்தி கூட நிறைய எழுதின்னு வந்தேன், பட் டைம் ஆயிண்டே இருக்கு. முக்கியமான இதுக்கு இப்போ நம்ம 5வது இதுக்கு வருகிறோம். என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இதுதான். என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு பூரண யோகி. அதை பத்தி தான் கொஞ்சம் விளக்கமாவே நம்ம பார்க்கணும் இப்போ. ஏன்னா அவர் உத்தர யோகி ஏன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யோகி ஏன், யோகம்னா என்ன, யோகின்னா யாரு, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு தான் இது பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் யோகம்ங்கிறது என்ன. புட்டிட்டு நட்ஷல் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை பரமாத்மான்னு சொல்லக்கூடிய இறைவனோட சேர்க்கக்கூடிய ப்ராசஸ் தான் யோகா அப்படிங்கிறது தான். இதை பத்தி யாரோ எல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். அதுல முக்கியமா பகவான் இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகால எடுத்த உடனே அவர் சொல்றார், எப்படி சுவாமி விவேகானந்தர் இந்த மாதிரி யோகா அப்படிங்கிறதுனால பல வாழ்க்கையில வர்றத இந்த வாழ்க்கையிலே பண்ணி கொண்டு வரலாம், பல வருடங்கள் இருக்கிறத ஒரு சில வருடங்களே கொண்டு வரலாம், சில வருடங்களில் இருக்கிறதே சில மாசத்திலே கொண்டு வரலாம், அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறுறார். சிந்தசிஸ் ஆஃப் யோகால எடுத்த உடனே சுவாமி விவேகானந்தாவோட இதை பத்தி பகவான் கோட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி யோகா அப்படின்னு சொன்னோம்னாமே பதஞ்சலியோட யோகா தான் நம்ம எல்லாருமே, ஏன்னா அவருக்கு யோகத்தின் தந்தை அப்படின்னே அவர் சொல்லப்படுகிறார். அந்த பதஞ்சலி யோகா அது 8 அங்கம் கொண்டது, அஷ்டாங்க யோகங்கிறது. முதல்ல இங்க பதஞ்சலி யோகாவோட என்கிட்ட இது ராமகிருஷ்ணா மிஷன்ல ஒரு சின்ன அழகான ரொம்ப அற்புதமான புஸ்தகமா வெளியிட்டு இருக்கிறார். யோகம் என்றால் என்னங்கிறத ரொம்ப அழகா சொல்றார் அவர். யோக சித்தி விருத்தி நிரோதக. நம்ம சித்தத்திலே ஏற்படும் எண்ணங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு எந்த ஒரு எண்ணமுமே வராதபடி பண்றதுதான் யோகம் அப்படின்னு சொல்றாரு பதஞ்சலி. யோக சித்தி விருத்தி நிரோதகன். இதையே பின்னாடி வந்த நம்ம ஆதிசங்கராச்சாரிய பகவத் பாதார்கள் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் வருது இல்லையா, அப்படி எண்ணங்கள் வரும்போது ஒரு எண்ணத்துக்கு அப்புறம் இன்னொரு வண்ணம் வரும்போது ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு சின்ன கேப் விழும், அதை முதல்ல நோட்டீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப்பை இன்க்ரீஸே பண்ணிட்டு போய் ஒரு ஸ்டேஜில்
எந்த எண்ணமும் இல்லாம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆதிசங்கர பகவத்பாத் சொல்றார். அதுக்கு இதுதான் மூலம். பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம் தான் மூலம். யோக சித்தி விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அஷ்டாங்க யோகம் அப்படின்னா யம நியம. டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிடும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது. உங்களுக்கு கோல்டா இருக்கு, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவார் இல்லையோ. அதே மாதிரி யம அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டெப் காமிக்கிறார். நியம அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டெப் காமிக்கிறார். வாட் டு ஃபாலோ அண்ட் வாட் நாட் டுங்கிறத எது பண்றார். இந்த 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் 3வது ஸ்டெப்பா ஆசன அப்படின்றார். ஆசனம்னு நல்ல சுலபாசனமா, வஜ்ராசனமா, பத்மாசனமா, அந்த மாதிரி வெவ்வேறு ஆசனங்கள் இருக்கு. அந்த ஆசனத்துல பண்றது 3வது. 4வது பிராணாயாமம். பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி. அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போய் இந்த 4 பேசிஸ் வந்த உடனே என்ன ஆகிறது நமக்கு அப்படின்னா 5வதாக நமக்கு பிரத்யாகாரா கிடைக்கிறது. பிரத்யாகாரா அப்படிங்கன்னா வாட் ஆர் த பாசிட்டிவ் தாட்ஸ், வாட் ஆர் த நெகட்டிவ் தாட்ஸ், வாட் ஆர் த பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ், வாட் ஆர் த நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு பைஃபர்கேட் பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தள்ளிண்டே போகிறது பிரத்யாகாரம். அதுக்கு அடுத்தது தாரணை. தாரணைன்னு ஒரு தண்ணி இருக்கு, அதை கீழே கொட்டுறோம். அப்படி இல்லாம ஒரு எண்ணெயை கொட்டும் போது தேங்காய் எண்ணெயை கொட்டுறோமா, அதுக்கு மேல நெய் அல்லது இந்த மாதிரி கொட்டும் போது அப்படி ஒரே ஒழுக்கா போகிறது. சோ இந்த தாரணைங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்முடைய மனம் சதா சர்வகாலமும் டிவைன் கான்சியஸ்னஸ் அது சம்பந்தப்பட்டதாவே ஒதுக்கின்றே நான் 7வது ஸ்டெப் தியானம் வந்துடுறது. அதனால நான் செல்லுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த தாரணை அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் தியானம் போயிட்டு கடைசியா சமாதி அப்படிங்கிற இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்துல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பகவான் சிந்தசிஸ் ஆஃப் யோகால இந்த சமாதிங்கிற நிலையை பத்தி தனியா ஒரு ஃபுல் சாப்டர்ல அவரோட பூரண யோகத்துக்கு ஏன் அது ஒத்து வராதுங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறார். அது அப்கோர்ஸ் சமாதி அது படிச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் அது. ஸோ என்னதான் சொன்னாலும் யோகா அப்படின்னு வந்துட்டாலே இந்த பதஞ்சலி அப்படிங்கிறவரோட இதை பத்தி சொல்லும் போது அந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அதை சொல்லித்தான் நிறைய பேர் அந்த அது குரூப் அந்த இதுக்கு சொல்ற போது அதை முதல்ல சொல்லுவா, இல்லாட்டி கடைசியில் சொல்லுவா. ரொம்ப அழகான ஸ்லோகம். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன யோ அபாஹரத்தோம் பிரவரம் முனினாம் பதஞ்சலிம் பிரக்ஞி நானதோ அஸ்மி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சுக்கலாம். அது யோகேன சித்தஸ்ய அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, சித்தத்துல எந்த ஒரு எண்ணமும் வராம நிற்கிறது தான் யோகம் அப்படின்னு. அந்த யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா அப்படின்னா யோகத்துல போக போக அதுக்கப்புறம் நம்ம வார்த்தைகள்ல சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்கும் அந்த அளவுக்கு. அதே மாதிரி நம்ம நம்ம பேசுறதையும் நல்லது மட்டும்தான் பேசுவோம், கெட்டதை பத்தி நினைக்கும் பார்க்க மாட்டோம் அந்த மாதிரிலாம். ஸோ பதேன வாச்சா மலம் ஷரீரஸ்ய யோகா பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வியாதியுமே தீர்ந்து போகும். பகவான் ஒரு நாள் முழுவதுக்கும் ஒரே ஒரு தடவை தான் அவர் பாடுவாராம். அது மாதிரிலாம் எந்த வியாதியும் இல்லாம அது கடைசியில இவருக்கு இந்த மாதிரி யூரினரி சிண்ட்ரோம் அதனால இது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் முழுவதும் யூரின் போகலன்னு சொல்லிட்டு பயப்பட்டீங்களா, இந்த பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி அவர் பண்ணி காமிச்சாரு. அதே மாதிரி அவர் கண்ணுல ஒரு இது வந்தது, அதை நான் யோகத்து மூலம் நான் கியூர் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 6 hours அந்த கண்ணுல அந்த வியாதி சரி பண்ணிக்க எர்லி டேஸ்லயே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேன யோ அபாஹரத்தோம் அப்படின்னா 2 கையினாலையும் நாங்க மைய மேல உயர்த்தி பிரவரம் முனினாம் பதஞ்சலியும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த இந்த முனிவரான பதஞ்சலியை வாழ்த்தி என்ன கேட்கிறோம் அப்படின்னா பிரஜானதோ அஸ்மி அப்படின்னு எங்களுக்கு கான்சியஸ்னஸை கொடுங்கன்னு. அன்னையும் சரி அரவிந்தரும் சரி சொல்லுவாங்க, the entire thing is in consciousness only அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூமன் கான்சியஸ்னஸை டிவைன் கான்சியஸ்னஸை மாத்தி மறுபடியும் இங்கே கீழே கொண்டு மறுபடியும் நம்ம வாழ்க்கையை மாத்துறது தான் அப்படிங்கிறது. அப்போ நம்ம பகவானோட பூரண யோகம் அப்படிங்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த பூரண யோகத்துக்கு 4 விதமான பேர் 4 விதமா நம்ம அந்த பேரிலேயே எல்லாமே அடங்கி இருக்கிறது, அதுலயே எல்லாமே தெரிஞ்சு போயிடுறது. என்ன அந்த அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பூரண யோகம். பூரண யோகம்னா பரிபூரண யோகம். இது பெர்ஃபெக்ஷன்.
பாதி கிடையாது, கால் கிடையாது, முக்கால் கிடையாது, முழுவதுமான ஒரு யோகம். அதனால பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற யோகத்திற்கு இந்த யோகா ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு பேரு. அப்புறம் 2வது பகவானோட யோகத்திலையும் சரி, அவர் நமக்கு காட்டி வந்திருக்க அன்னையும் அரவிந்தரும் காட்டி வந்திருக்க இதுவும் சரி, அதுல எதுவுமே விளக்கே கிடையாது. அதான் பியூட்டி. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ஹடயோகம் கூட பகவான் வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகால ஏன் அது வந்து பிசிக்கோ சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜயோகம் அப்படின்னு அதுல சொல்லிட்டு எல்லா யோகத்தை பத்தி கம்ப்ளீட்டா இன்க்ளூடிங் தந்திர யோகம் முதற்கொண்டு பூரண யோகத்துல பகவானும் சரி, அரவிந்தரும் சரி, அன்னையும் சரி, எப்பேற்பட்ட அக்கல்டிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல விதத்துல. சோ 2வதாக பகவானோட பூரண யோகம் அப்படிங்கிறது இன்டகரல் யோகம், ஒருங்கிணைந்த யோகம். அப்புறம் 3வதாக பகவானுடைய பூரண யோகம் என்பது சுப்ராமெண்டல் யோகம், அதிமன யோகம். அப்படின்னா என்னங்கிறத பகவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இறைவன் எப்படி இருக்கிறான்? சத்து சித்து ஆனந்தம், சச்சித்தானந்தமாக இருக்கிறான். இது சத்து தனி, சித்து தனி, ஆனந்தம் தனி அப்படிங்கிற ட்ரைபார்ட்டேட் கிடையாது. இட் இஸ் ட்ரையூன். ஆனா நமக்கு புரிஞ்சுக்க தெரியலைங்கிறதுனால இந்த இது பண்றதுக்கு இந்த சத்து சித் ஆனந்தம் அப்படிங்கிறது, அதாவது இறைவன் அப்படிங்கிறவன் இங்க வந்து கம்ப்ளீட்டா இன்வல்யூஷன் கீழே இறங்கி அப்புறம் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கன்னா he comes first in the form of supramental அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பகவான் பத்தி எப்படி வந்து அவர் அதிமன யோக ஓவர் மைண்ட்ல இருந்து அதிமன யோகத்துக்கு போனார் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால பகவானோட யோகம் வந்து சுப்ராமெண்டல் யோகம். 4வதாக அதுதான் குவிண்டெசன்ஸ் ஆஃப் பகவான் ஒரு பூரண யோகி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, திஸ் இஸ் தி யோகா டிரான்ஸ்பர்மேஷன். மற்ற எல்லா யோகங்கள், மற்ற எல்லா மதங்கள் அதெல்லாம் குளிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, கோ அண்ட் பிகம் ஒன் வித் த அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு, வைகுந்தத்துக்கு போங்கோ, கைலாசத்துக்கு போங்கோ, பாரடைஸ்க்கு போங்க, ஹெவனுக்கு போங்க, பிகம் ஒன் வித் திஸ். இங்க அது கிடையாது. This is a question of bringing down that the divine and converting our mind, converting our life, converting our body itself அப்படின்னு சொல்லி இது பண்றது. அதுதான் யோகா ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய யோக சித்திகள் அவ்வளவுத்தையும் 1913 ஆரம்பிச்சு புக்கா நிறைய எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா உங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் வேற இடத்துக்கு கூட்டின்னு போகணுங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் we'll come back to this. என்னன்னு டைம் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நீங்க அதை பத்தி நிறைய ஃபேசினேட்டிங் ஸ்டோரி அதெல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. இப்பவும் வந்துன்னு தான் இருக்கு. அந்த டைம் மிஷின்ல உங்க எல்லாரையும் வச்சுட்டு 9வது நூற்றாண்டுக்கு உங்களை கூட்டின்னு போறேன். இப்போ பகவான் வந்து சொல்றார் டைம்லெஸ் அண்ட் ஸ்பேஸ்லெஸ் அப்படின்றாரு இறைவனை பத்தி சொல்லும்போது. கேபிட்டல் டி கேபிட்டல் எஸ். ஸோ டைம் மிஷின்ல வச்சு நீங்க 9வது நூற்றாண்டு கூட்டின்னு வந்துட்டோம். எந்த ஸ்பேஸ் எந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டு மன்னார் கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கோம். அது என்னடா காட்டு மன்னார்குடி அல்லது காட்டு மன்னார் கோயில்னா, சிதம்பரத்துல இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிறதுக்கு வந்து ராஜமன்னார்குடி அப்படின்னு பேரு. வித்யாரண்ய இது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ராஜகோபாலன் சொல்லிட்டு, இங்கே வந்து காட்டு மன்னார் கோயில்ல இருக்கிறவர் வந்து பெருமாள் வந்து இந்த இடத்துக்கு அப்ப வந்து என்ன பேரு, இந்த 9ஆம் நூற்றாண்டுல வீரநாராயணபுரம் அப்படின்னு பேரு. இந்த வீரநாராயணபுரம் இதுல வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லேன்னா, அப்கோர்ஸ் நம்ம பேச போற தலைப்புக்கு ஒற்றுதல் இருக்கிறதுனால அடுத்து ஒரு 5-10 நிமிஷம் விலகி போற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தலைப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஐ ஹாவ் டு டிஸ்கிரைப். அதனால அதாவது இந்த 9ஆம் நூற்றாண்டுல இந்த வீரநாராயணபுரம் என்று சொல்லக்கூடிய காட்டும் மன்னாதார் கோயில்ல வந்து ஒரு அற்புதமான அவர் ஒருத்தர் அவதரித்தார். அவர் பேரு நாதமுனி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அவரோட ஒரிஜினல் பேரு வந்து ரங்கநாதன் பேரு. அவருக்கு நாதமுனி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த நாதமுனி அவர்களும் சரி, அவருடைய பேரன் அவரும் சரி, அதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான நடுவுல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. ரொம்ப சுலபமான ஸ்லோகம் தான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. லக்ஷ்மி நாத சமாரம்பம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு பரம்பரை ஸ்லோகம்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒண்ணு இருக்கு. அதுல வந்து லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு
இங்க திருப்பதி பெருமாள் போய் பாத்தீங்கன்னா கீழே திருச்சானூரை பார்த்துட்டு அப்புறம் இங்க வரலாலும் சரி, இல்ல இங்க பார்த்துட்டு திருப்பி போகும்போதும் சரி அப்படின்லாம் சொல்லுவா. சில பேர் எங்களுக்கு முடியாதே அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, மார்பில் வந்து அகல இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு மார்பிளே வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய லக்ஷ்மிநாதன் அப்படிங்கிற ஸ்ரீமன் நாராயணன் அவர் தான் இந்த குரு பரம்பரையோட முதல் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிநாத சமாரம்பம். இந்த நாதயாமுன மத்தியமாம் அப்படின்னு வருது. அதை பத்தி தான் கொஞ்சம் நம்ம இப்போ இந்த நாதமுனிகள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாலாரிய திவ்ய பிரபந்தமும் அவருக்கு முன்னாடி இல்ல. ஒரு 10 ஸ்லோகம் மட்டும் அங்கங்க சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இல்ல. அவர் தான் இந்த நாலாரிய திவ்ய பிரபந்தம் அவ்வளத்தையும் எடுத்து கொடுத்தார். அதனால அந்த நாதமுனிகள் வந்து அவர் என்ன பண்ணார், அப்போல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து ராமர் வாழ்ந்த இடம், கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், துவாரகை அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்ராடனம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி போய் யமுனையில குளிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லி அனுப்பிச்சவர்கிட்டயே, நீ எப்பவே போயிடுவியான்னா ஆமான்னு சொன்ன உடனே, யமுனை திரைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் வை, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படியே இந்த நாதமுனிகளோட பேரனுக்கு யமுனை துறைவன் அப்படின்னு பேரு வச்சார். அவரு பை த டைம் வந்து நாதமுனிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ஷேத்ராடனம் முடிச்சுட்டு இந்த வீரநாராயணத்துக்கு வர்றதுக்குள்ள பாவம் அவரோட பையன், அவர் பேரு ஈஸ்வர பட்டன் பேரு, திருநாடி எகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றத திருநாடி எகிட்டார்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கொஞ்ச நாளும் இவருக்கும் வயசாயிடுத்து. அதனால ஓரளவுக்கு வளர்த்துட்டு அவரோட கொண்டான்னு சொல்லிட்டு அவரோட இவரை கூட்டு, நீ இனிமே பார்த்துக்கோடா பையன்னு சொல்லிட்டு அவரும் திருநாடு எழுதிட்டார். இப்போ இந்த பையன் யமுனை துறைவன் 16 வயசு பாலகன். அவன் வந்து ரொம்ப நல்லா கல்வி கேள்விகள்லாம் சிறந்து வரான். அவருடைய ஆச்சாரியன் வந்து அவரும் நாட்டுக்கு வடநாட்டு போயிட்டா, அவர் மட்டும் இருக்கும்போது பறை அறிவிச்சுட்டு வரான் ராஜாவோட இவன். பறை அறிவிச்சுட்டு வர்றான் என்னன்னா, இந்த மாதிரி வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஆக்கி ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்திருக்கான். அவனோட யார் வந்து அவனை வாதுக்கு அவனை வந்து வெல்றீங்களோ அவருக்கு தகுந்த சன்மானம் கொடுக்க முடியும். அவன் வாதுல வெல்ல முடியலன்னா உங்களோட இதெல்லாம் அவன் எடுத்துருவான்னு சொல்லிட்டு டமர் அனுப்பிச்சோன்னா இவருக்கு கோபம் வந்துருது. உடனே அவனை கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி என் பேரு யமுனை திரைவன் பேரு, நான் இந்த இந்த வீரநாராயணபுரத்துல இருந்து வர்றேன். வர திங்கட்கிழமை அன்னைக்கு நான் அந்த ஆக்கியால் என்னோட தலைவர் இல்ல, என்னோட நானே வரேன். 16 வயசு பையனா இருந்தா கூட நீ சொல்லு, அன்னைக்கு காலையில எனக்கு பல்லக்க அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுடுறான். உடனே அன்னைக்கு நாள் வந்து இந்த ராஜாவும் ராணியும் பேசிக்கிறாங்க. இந்த பாரு 16 வயசு பையனா, இந்த மாதிரி வந்து அவன் வந்து ஆக்கியோ ஆழ்வானை வெல்றேன் அப்படின்றான். எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ராணி சொல்றா, கட்டாயம் அவன் வந்து அந்த ஆக்கியோ ஆழ்வானை தோத்தடிச்சிடுவான் அப்படின்னு. என்ன பெட்டு அப்படின்றார். நான் சொல்றா, பாதி ராஜ்யத்தை நான் அவருக்கு கொடுத்துடுறேன், அவன் ஜெயிப்பான் அப்படின்றார். உடனே ராஜா சொல்றாரு, இல்ல இல்ல அவன் தோத்து போயிடுவான், அப்படி இல்லைன்னா இன்னொரு பாதி ராஜ்யத்தை நான் கொடுத்துட்றேன் அவனுக்கு அப்படின்றார். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து அந்த இது நடக்கிறது. அப்போ ஆக்கி ஆழ்வானை பார்த்து இவர் கேட்கிறாரு, ரமணை தலைவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து 16 வயசு தான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேள்விகளை நீங்க கேட்கோ, நான் பதில் சொல்றேன். இல்லாட்டி நான் முதல்ல கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்களான்னு கேட்டோம்னா அந்த அளவுக்கு சுருன்னு கோவம் வந்துருது. இல்ல இல்ல நீயே கேள்வியை கேளு அப்படின்றான். எல்லாரும் அப்படி பின் டிராப் சைலன்ஸ். அப்போ வந்து அவர் கேட்கிறார், சொல்றாரு அவர் யமுனை திரைவர், நான் 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க ஒத்துண்டணும். நீங்க ஒத்துட்டீங்கன்னா நான் நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லு அப்படின்றார். முதல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் கேளு, என் தாய் மலடி அப்படின்றார். அப்படியே எல்லாம் விகிச்சு போயிடுறாங்க எல்லாரும். அவனுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா அது, என் தாய் மலடியா, அப்புறம் எப்படி அவன் வந்து உன்னை பெற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் அவனுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லு அப்படின்றான். 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்றான், இந்த தேசத்து ராஜா ஒரு சார்வபௌமன் அப்படின்றான். சார்வபௌமன்னா எல்லாரையும் பாதுகாப்பவன் அர்த்தம். இவனுக்கு வந்து கிளி ஆயிடுத்து. இல்லைன்னு சொன்னானே நம்மளை ஜெயில போட்டுருவானே அவன் சொல்லிட்டு அப்படி பாக்குறான். எல்லாரும் பிரமிச்சு போய் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கும்போது 3வது ஸ்டேட்மெண்ட் சொல்லு அப்படின்றார். அப்புறம் 3வது ஸ்டேட்மெண்ட் சொல்றா, இந்த தேசத்து ராணி ஒரு கற்புக்கரசி அப்படின்றான். அப்படின்னோன்னு அவனுக்கு தாது விழுந்து போயிடுறது அவனுக்கு. இல்லைன்னு சொன்னானே என்ன கட்டி முதல்லையாவது சார்வபௌமன் இல்லைன்னு சொன்னாலாவது ஜெயில போடுவான். இப்ப கற்புக்கரசி இல்லைன்னா தலையே விட்டுடுவானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கைகாலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. அப்புறம் அவன் எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவர் வந்து இல்ல இல்ல இன்னும் முடியல அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இவர் 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் அவரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க, அப்பதான் நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னோடனே ஆரம்பிக்கிறார் அவர். சொல்றார், என் தாய் என்னை பெத்ததுக்கு அப்புறம்
என்னுடைய தகப்பனார் இறந்து போயிட்டார். அதனால நான் ஒத்தந்தான் பையன். தனிமரம் தோப்பாகாது இல்லையா? ஒரு வாழை தோப்பு அப்படின்னு எல்லா வாழையும் சேர்ந்தா தான் அது தோப்புன்னு சொல்லுவேன். ஒரே ஒரு வாழை மரம் இருந்தா எப்படி தோப்பாகும்? அதனால என் தாய் மலடின்னு சொன்னேன். தாய் மலடி அல்லன்னு வேணாம் சொல்லுவேன்னு சொன்ன உடனே எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சரி 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லு அப்படின்றான். 2வது ஸ்டேட்மெண்ட், இந்த ராஜா தேசத்து ராஜா சார்வபௌமன் அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த ராஜா ஆள்ற நகரத்துல இருக்கிறவா பண்ற பாவங்கள் அதெல்லாம் இவரைத்தானே போய் சேரும். அப்ப எப்படி அவர் வந்து இதாவாருன்னு சொன்ன உடனே மறுபடியும் 2வதுலையும் கை தட்டுறார். அப்புறம் 3வது ஸ்டேட்மெண்ட்ல இவன் மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு எப்படி எதை வச்சு சொல்ற அப்படின்ன உடனே அவர் சொல்றார், நேத்திக்கு ராத்திரி முழுவதும் இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பட்டத்து இளவரசி வந்து இந்த ராணி வந்து என்ன சொன்னா அப்படின்னா, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜெயிப்பேன் எனக்கு பாதி ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அதனால இதை எப்போ அவர் சொன்னதை ஒத்துக்கொள்ளியோ அப்ப எப்படி ஆக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. அந்த அரசி கிடுகிடுன்னு கீழே இறங்கி வந்தா. வந்து இந்த யமுனை திறனை கட்டிண்டு நீதான் என்னை ஆள வந்தாய், எங்கள் அனைவருக்கும் நீயே ஆள வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆள வந்தார் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்து ராஜ்யத்தையும் அவ வயசா எடுத்தவாளுக்குங்கிறத ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுத்து. இன்னும் தயவுசெய்து ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கணும். கொஞ்சம் முடிச்சிடுறேன் நானு. இன்னும் எனக்கு டைம் இருக்கு அப்கோர்ஸ். அப்புறம் இவர் நல்லா ராஜ்யத்தை எல்லாம் ஆண்டுன்னு இருக்கார். நான் புட்டிட்டு நட்ஷல்னு சொல்லிடுறேன். இவர் நன்னா அந்த மாதிரி ராஜ்யத்திலேயே ஃபுல்லா இறங்கி விட்டார். இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா, இவரை வந்து சரி பண்ண சொல்லி அந்த உய்யக்கொண்டான்கிறவர் என்ன பண்ணார், மணக்கால் நம்பிங்கிறவரை கூப்பிட்டு, நீ இவரை எப்படியாவது மறுபடியும் நம்ம திசை திருப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறந்து போயிடுறார். இப்போ அந்த மணக்கால் நம்பி வர்றார். இது பெரிய ராஜா, இதெல்லாம் இருக்கு. எங்கேருந்து போகிறது? ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் நேர போய் இந்த குக்கிங் இதுல போயிட்டு இது பண்ணி அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறேனேன்னு சொல்லி அசிஸ்டண்டா கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த தலைமை சமையல்காரர்கிட்ட வந்து தூதுவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கீரை இருக்கு. நான் அதை வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே, பண்ணி கொடுக்கலாமே ராஜாக்குன்ன உடனே, ராஜாவுக்கு போய் ஒரு கீரையான்னு, இல்ல இல்ல ராஜா சாப்பிட்டுட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி பண்ணு அப்படின்றார். சோ இவர் என்ன பண்றாரு, அந்த தூதுவளை கீரையை டெய்லி விதவிதமா இது பண்ணி இது பண்ண உடனே ராஜா ரசிச்சு சாப்பிடுறாரு. ஆள வந்தா சாப்பிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அடுத்த நாள் வந்து எங்க தூதுவளை கீரை அப்படின்னு பார்க்கும்போது வரல. அது என்ன வரல அப்படின்னாரு. தெரியல அவர் இல்ல அப்படின்னாங்க. அது மாதிரி 3 நாள் ஆச்சு. 3 நாள் கழிச்சு 4வது நாள் மறுபடியும் கீரை வந்த உடனே தூதுவளை வந்துருதே, அந்த ஆள் வந்துட்டாரான்னு. ஆமா ஐயா அவர் வந்துட்டார் அவரு. அவர் வந்து உங்களை பார்க்கணுமா, இந்த ராஜசபைக்கு இன்னைக்கு மத்தியானம் வரட்டுமான்னு கேட்டார் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அவர் ராஜா. ஆள வந்தார். சோ வர சொல்லு அப்படின்றார். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நேரா மணக்கால் நம்பி அங்க போறார். போய் அவர் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்களுடைய தாத்தா வந்து உங்களுக்கு ஒரு சொத்து ஒண்ணு வச்சிருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி என்னோட குருநாதர் அவர் உங்க தாத்தாவோட இவர் வந்து அவர் வந்து இந்த சொத்தை உங்களுக்கு கொண்டு போய் உங்கள்ட்ட ஒப்படைக்க சொன்னார். அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன்னு சொன்ன உடனே, என்னது சொத்தா? என்ன சொத்துன்னு? இல்ல ஒரு அந்த சொத்தை உங்களை கூட்டின்னு போய் நானே காமிக்கணும். நீங்க எங்களோட வர்றதா இருந்ததுன்னா நான் போய் காமிக்கிறேன்னு, இதோ இப்பவே வரேன் அப்படின்னார். ஆனா நீங்க மட்டும் தான் வரணும். அதுவும் சாதாரண இதுல தான் வரணும். அதுதான் கண்டிஷன் அப்படின்னோனே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த ப்ராபபிலி இவர் சிதம்பரத்துல இருக்கான்னு வச்சுக்குவோம். ஏன்னா இந்த வீரநாராயணபுரம் சிதம்பரம் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா இந்த ஆள வந்தாரும் மணக்கால் நம்பியும் பல டே டயத்துல எல்லாம் டிராவல் பண்ணி நைட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த சமயத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மணக்கால் நம்பி ஆள வந்தாருடைய இதயத்தை எல்லாம் மாத்தி அப்படியே ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு இடத்துக்கு வராங்க. ராத்திரி ஆயிடுச்சோ, நான் காலையில இந்த இடத்துலதான் உங்களோட சொத்து இருக்கு, நான் காலையில இந்த சொத்தை உங்களுக்கு கூட்டின்னு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில வந்த உடனே நேரா அவரை கூட்டின்னு போய் அதுதான் அந்த இடம் தான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு முன்னாடி கூட்டின்னு போய் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருந்தேண்டேன் அரங்கமா நகர்களானே அப்படின்னு தொண்டரடிப்படியாளரோட பாட்டு. அமலன் ஆதிவரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் நிலவன் திரு கமலபாதம் என் கண்ணினுள்ள நொக்கின்றனவே என்று இந்த மாதிரி பாட 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 வர அப்படியே உருகி போயிட்டு என்ன சொல்லிட்டார் ஆள வந்தார், நான் இந்த நிமிஷமே நான் சன்னியாசம் ஏத்துக்கிறேன், எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், இதை விட என்ன பெருசுன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் சன்னியாசி ஆயிட்டார்.
அதுக்கப்புறம் இவரும் போயிட்டாரு. உய்யக்கொண்டான்னு வச்சுக்கோ. மணக்கால் நம்பியும் போயிட்டாலும் இல்ல மணக்கால் நம்பி. இவர் என்ன பண்ணாரு ஆள வந்தார்ட்ட, இந்த திருக்கச்சி நம்பிங்கிறவர் அந்த காஞ்சிபுரத்திலேருந்து அங்க வந்தார். அவர் இந்த மாதிரி ராமானுஜர் பத்தி பற்றி சொல்லி, அவர் யாதவ பிரகாசர்ட்ட இந்த மாதிரி சிஷ்யரா இருக்கார். அவர் வேதமெல்லாம் கத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே, அத்வைதத்தை பத்தி இது பண்றதுக்காண்டி அத்வைத வேதமும் கத்துன்னு இருக்கான்னு சொன்ன உடனே, சரி நானும் நீயும் மட்டும் பார்ப்போம். நான் வந்ததெல்லாம் தெரிய வேண்டாம். நான் அவரை பற்றும் பார்க்கணும். அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு என்னுடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரின்னு கூட்டின்னு போய் காஞ்சிபுரத்துல கொண்டு போய் காமிக்கிறார். காமிச்ச உடனே அவர் யாதவ பிரகாசரோட சிஷ்யர்களோட அவர் போயிட்டு இருக்கார். அவர் மட்டும் தனியா ஜம்முன்னு போறாரு அவரு. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, திருக்கச்சி நம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவர் தான் என்னோட எனக்கு அப்புறம் இந்த இதை பண்ண போறாருன்னு சொல்லிட்டு, இன்னொரு நாள் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போனார். அந்த ஆளவந்தாரோட அந்திம காலம் நிறுவனோடனே அவர் என்ன பண்ணார், திருமலை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு, நீங்க உடனே இப்பவே காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த ராமானுஜரை கூட்டிட்டு வாங்கோ, என்னோட அந்திம காலம் வந்தது, அவர் பார்க்கணும்னா அப்படின்னு. உடனே திருமலை நம்பி இங்க வரார். எல்லா விஷயத்தையும் சொல்ல உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமானுஜரை கூட்டிட்டு கால்நடையா அப்படி காஞ்சிபுரத்துல இருந்து மதுராந்தகம் வராரு. மதுராந்தகம் ஏரி பக்கத்துல, அந்த ஏரி காத்த ராமர் பக்கத்துல பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றது, அந்த சம்பிரதாயத்தை எல்லாம் திருமலை நம்பி அவருக்கு பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சுட்டு நேர ஸ்ரீரங்கத்துக்கு வரார். வந்த போது பார்த்தா இவர் திருநாடி ஏகிட்டார். ஆளவந்தார் இஸ் நோ மோர் அப்படின்னு. எல்லாரும் உடைஞ்சு போயிட்டாங்க. இவர் அதுக்கு மேல உடைஞ்சு போயிட்டார் ராமானுஜர். அப்போ அவர் இப்படி பாக்குறார். அவரோட பாடி அவங்க இங்க ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி அவாலெல்லாம் எரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் அவால புதைப்பாங்களே தவிர எரிக்க மாட்டாங்க. அதனால அவரோட இதை வச்ச உடனே அவரோட 2 கையும் அப்படியே நீட்டின்னு இருக்கும்போது 3 கை விரல் மட்டும் மடங்கி இருந்தது. உடனே அவர் திருமலை நம்பிட்ட இந்த மாதிரி ஆளவந்தாரோட 3 கை மடங்கி இருக்கே, இப்படித்தான் இருக்குமா எப்போன்னு கேட்ட உடனே, இல்லையே நானே இப்பதான் முதல்ல பாக்குறேன்னு சொன்ன உடனே அவரோட தியானத்துல ஆழ்ந்துட்டு அப்புறம் உரத்த குரல்ல சொல்றாரு. அவர் ராமானுஜர் சொல்றாரு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நான் நன்றாக கொண்டு வருவேன் அப்படின்றார். அப்படி சொன்ன உடனே ஒரு விரல் மடங்கி இருந்தது அப்படி நீண்டுருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 2வது அப்படி மறுபடியும் தியானத்தில் ஆழ்ந்துட்டு பராசரன் வியாசன் என்ற மிக உயர்ந்த அவர்களோட பேரை ஒரு உன்னதமானவருக்கு வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே 2வது ஃபிங்கரும் அப்படின்னு நீண்டு போயிட்டு, அப்புறம் 3வது மறுபடியும் தியானத்துல அமர்ந்துட்டு இந்த மாதிரி பிரம்மசூத்திரத்திற்கு நாம் அற்புதமான பாஷ்யம் எழுதுவேன்னு சொன்ன உடனே 3ம் வந்துடுது. உடனே எல்லாரும் பிரமிச்சு போய் அவரை பாக்குறாரு. அவரு ராமானுஜர் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்த உடனே, நான் இங்க இருக்க போறது இல்ல, இந்த பெருமாளை பார்க்க கூட போறது இல்ல, நான் திரும்பி போயிடுறேன்னு சொன்னோடனே எல்லாம் சமாதானப்படுத்தினோடனே, இல்ல குறைஞ்சபட்சம் நான் திருநாராயணபுரத்துக்கு போறேன், வீரநாராயணபுரத்துக்கு போறேன், போயிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர வீரநாராயணம் வராரு. வந்த உடனே அங்கதான் அந்த பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு வெளியில பார்த்து அப்படியே பார்க்கும்போது வீராணம் ஏரின்னு இப்ப இருக்கிறது பாருங்க, அதுக்கு பழைய பேரு வீரநாராயணபுரம் ஏரின்னு. அந்த வீரநாராயணம் ஏரி அப்படியே ஜே ஜே ஜேன்னு போயிட்டு 74 மதகுகள் இருந்தது. ஸோ நவ் ஹி ஹஸ் டேக்கன் எ டிசிஷன். என்ன பண்ணார், திரும்பி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஸ்ரீரங்கம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அது இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, கூரத்தாழ்வான்னு சொல்லிட்டு அவருக்கு 2 பசங்க பிறந்தாங்க. அவருக்கு பராசர பட்டர் வியாச பட்டர்னு அந்த பேர் நான் சொன்ன மாதிரி வச்சுட்டார். அதே மாதிரி போன தடவையே நம்ம பார்த்துட்டோம் எப்படி கூரத்தாழ்வானோட இதுக்கு போய் காஷ்மீருக்கு போயிட்டு அந்த இதை எடுத்துன்னு ஸ்ரீபாஷ்யம் எழுதினார் பிரம்மசூத்திரம்ங்கிறத போன தடவையே நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் 3வது இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராமானுஜர் 74 சீடர்களை உருவாக்கி அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு குரூப்பா அப்படியே குரு பரம்பரையை உருவாக்கி அவர்கள் மூலம் வைக்குமாறு பண்ணார். ஸோ நவ் நம்மளது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஃப்டர் த 10th century, ஆஃப்டர் ஸ்ரீ ராமானுஜா, there was no other till date a great one in the வைஷ்ணவ சம்பிரதாயா அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சுவாமி விவேகானந்தர் அவர் ராமகிருஷ்ணா மட்டும் இது பண்ணிட்டு, அப்போ 20ஆம் செஞ்சுரி பிகினிங்ல ராமகிருஷ்ணானந்தா அப்படின்னு சொல்லிங்கிறவர் இங்க சென்னைக்கு வந்தார. அவர் மயிலாப்பூர்ல அந்த இது பண்ண போது அவரும் ராமானுஜரை பத்தி கேள்விப்பட்டுட்டு மோர் தென் 10 years ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பயோகிராஃபியை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம இது அவ்வளோத்தையும் எதுக்கு நம்ம சொல்ல வேண்டியேங்கிறேன் அப்படின்னா, அந்த 10வது நூற்றாண்டுல நடந்தது. இப்போ நம்ம 21வது நூற்றாண்டுல இருக்கிறோம். இந்த 20ஆம் நூற்றாண்டோட பிகினிங்ல இந்த பரம்பரையில வந்தவர் ஒருத்தர் பேரு நாகை ஜபதான்னு பேரு.
அந்த நாகை ஜபதாவோட அந்திம காலத்து மிதிக்கும் போது அவர் தனக்கு அப்புறம் யாரு ஆச்சாரியன்னு நிறுவன அவர் என்ன பண்ணார் எல்லாம் கேட்ட போது, உங்கள் அனைவருக்கும் இந்த மனித சம்பிரதாயத்துக்குமே ஒரு யோகி வரப்போறார் நார்த் இந்தியாவில இருந்து, அவர் பேரு உத்தர யோகின்னு பேரு. அந்த உத்தர யோகி தான் அவர் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு குருவா இருந்து எல்லாம் பண்ணுவார் அப்படின்றார். கேட்கறாங்க, எவ்வளவோ பேர் நார்த் இந்தியால இருந்து வராங்க, காசிக்கு போனா ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க. அது மாதிரி வரும்போது நம்ம எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. நீங்க கவலைப்பட வேண்டாம், அவர் யாருக்குமே இல்லாத ஒரு 3 குணம் இருக்கும் அவர்கிட்ட. அந்த 3 குணத்தை வச்சுட்டு நீங்க அவர் தான் சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைந்துட்டார். அவர் இப்பொழுதோ நாம் அலிப்பூர் ஜெயில், அந்த அலிப்பூரை பத்தி நிறைய போன தடவையும் அதுக்கு முந்தின தடவையும் நிறைய பேசிட்டோம். அந்த அலிப்பூர் ஜெயில 1 வருஷம் முழுவதும் பகவான் இருந்தது. அதற்கு அப்புறம் தான் அவர் கம்ப்ளீட்டா இதுக்கு வந்துட்டார், நம்ம பாண்டிச்சேரிக்கு இல்லையா. அப்போ அந்த அலிப்பூர் ஜெயில 200 விட்னஸஸ் கிராஸ் எக்ஸாமின் பண்ணாங்க. 400 டாக்குமெண்ட்ஸ், வேரியஸ் ப்ரூஃப்ஸ், அப்புறம் 5000 எக்ஸிபிட்ஸ்னா பாம், ரிவால்வர், டிட்டோனேட்டர், ஆசிட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி 2 தடவை தோத்து போயிட்டாங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியல பகவான. இந்த தடவை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க இல்லையா. அந்த 400 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய மனைவிக்கு எழுதின கடிதம். அது 30ஆம் தேதி ஆகஸ்ட் 1905 டேட்டட். அவர் பகவான் எழுதுற, டியரஸ்ட் மிருணாலினி, யுவர் லெட்டர் ஆஃப் த 24th ஆகஸ்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எடுத்த கொஞ்சம் எப்படி இருக்கா உங்க அவனுக்கு அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, அப்பா எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் எழுதுறார், ஐ ஹாவ் 3 மேட்னஸ் அப்படின்னு. என்கிட்ட 3, இவர் சொன்னார், நாகை ஜபதா சொன்னார், 3 அற்புதமான குணங்கள் யாரிடமும் இல்லாதது அவரிடம் இருக்கும்னாரு. அதை பகவான் மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஐ ஹாவ் 3 மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்லி இட் இஸ் மை ஃபர்ம் ஃபெய்த் தட் வெதர் வெர்ச்சு, டேலண்ட், ஹையர் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் அண்ட் வெல்த், இதெல்லாம் கடவுள் என்கிட்ட கொடுத்தது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் given by God. So whatever remains should be returned to the divine அப்படின்றார். யாருப்பா இப்படி சொல்லுவார் பாருங்க. நமக்கு வர சம்பளத்துல ஒரு ஸ்மால் பகுதியை மட்டும்தான் நம்ம 1ஆம் தேதி மதருக்கு அனுப்பிச்சிடுறோம், காணிக்கைக்கு அனுப்பிச்சிடுறோம், இல்ல அரவிந்தோ சொசைட்டிக்கு அனுப்புறோம். பகவான் சொல்றார், அவ்வளவும் டிவைன் தான் இது எனக்கு கொடுத்தது, அது டிவைனுக்கு தான் போகணும்ன்றார். முதல்ல அற்புதமான ஒரு குணம். அப்புறம் 2வது சொல்றார், த செகண்ட் ஃபாலி அப்படின்றாரு. தப்பா அது. த செகண்ட் ஃபாலி has recently taken hold of me அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இட் இஸ் திஸ், by whatever means I must get the direct realization of the Lord அப்படின்னு. எப்படியாவது நான் நேர இறைவனை சந்திச்சே ஆகணும் அப்படின்றார். அதுதான் என்னோட 2வது ஃபாலிங்கிறார். அது 1926 அப்போ நவம்பர் மாசம் 24 அது ஓவர் மைன் ஹான்ஷியஸ்னா இறைவன் இறங்கினார். அதுக்கப்புறம் 1950 111 மணி நேரம் தன்னுள் இருந்து அவர் இறைவனை பார்த்து நமக்கும் இது பண்றாருங்கிறது சாட்சி ஆயிடுத்தோம். The third folly is this. அதான் பியூட்டிஃபுல்லா எழுதுறாரு அவர். Whereas others regard this country as an inert object and know it only as plains, the fields, the forests, mountains and rivers. ஆனா I look upon my country as the mother. I worship her and adore her as the mother அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்தியா அப்படிங்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் இமயமலை அந்த அது எல்லாம் இருக்கும், எனக்கு இது என்னுடைய தாயாரே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா எழுதுறார். What would a son do when a demon sitting on the breast of his mother is drinking his blood அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ இந்த 3 அற்புதமான குணங்கள் உடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தரே உத்தர யோகி அப்படிங்கிறத கன்ஃபர்மேட்டரியா என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1910 வருஷம் ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு 4 பேர் பகவானை வரவழைக்கிறார்கள். ஒருத்தர் செட்டி, நம்ம சங்கரன் செட்டி, அவர் இதுலதான் 6 மாசம் இருந்தார். 2வது மகாகவி பாரதியார். 3வது வாரா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு தாசனா அவருக்கு சேவை பண்ணார். ஏதோ ஒரு காரணத்தினால மகாத்மா காந்தி போயிட்டார் அவர் 3வது. அப்புறம் 4வது தான்
கொடியாலம் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் KV ரங்கசாமி ஐயங்கார்னு சொல்லிட்டு. சோ இந்த KV ரங்கசாமி ஐயங்கார் தான் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி எங்க நாகை ஜபதா சொன்ன உத்தர யோகி இவர் தான், அந்த 3 குணங்கள் இவற்றை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. சோ கடைசியா முடிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். என்ன அப்படின்னு சொன்னேன்னா, பகவான் மதர் சொல்றா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இஸ் அவதார். இந்த உலகத்தை காப்பாவதற்காகவே அவர் வந்திருக்கிறார். அவருடைய பெர்த் வந்து இஸ் அன் எட்டர்னல் பெர்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஒய் ஸ்ரீ பகவான் த பெர்த் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ இஸ் அன் எட்டர்னல் பெர்த் அப்படின்னு பகவான் அன்னை சொல்றார். ஷி எக்ஸ்பிளைன் திஸ் அண்டர் 4 டிஃபரண்ட் கான்டெக்ட்ல சொல்றாங்க. ஒன்னு வந்து மெட்டீரியல் கான்டெக்ட்னு சொல்லிட்டு, ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் வில் கிளியர்லி ப்ரூவ் தட் பகவான் ஸ்ரீ அரவிந்தோஸ் பெர்த் இஸ் எட்டர்னல் அப்படின்றாங்க. ஸோ சரித்திரமும் பரிணாமமும் இன்னைக்கு தேதி நம்ம இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், பகவான் தான் ஒரு அவதாரம் மெட்டீரியல் லெவல்ல. அப்புறம் மென்டல் லெவல்ல த திங்கிங் மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்ட், எண்ணும் மனமும் உணரும் மனமும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு அவதாரம் என்பதையே ஒத்துக்கொள்ளும் அப்படின்னு மதர் சொல்றாங்க. அப்புறம் 3வதாக சைக்கிக் கான்டெக்ஸ்ட்ல சைக்கிக் புருஷா நமக்கு வந்த உடனே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு அவர்தான் நமக்கு ஒரு அவதாரம் நமக்கு இந்த கான்செப்டையே பகவான் தான் முதல்ல கொண்டு வரார், அன்னையும் கொண்டு வராங்க. ஸோ அந்த சைக்கிக் புருஷன் ஓப்பன் ஆயிடுத்துன்னு we will remember that பகவான் இஸ் அன் எட்டர்னல் பெர்த் எதுன்னு சொல்லிட்டு கடைசியா மதர் சொல்றாங்க, இன் தி ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் ஸ்ரீ அரவிந்தோ இஸ் அன் அவதார் அப்படின்றாங்க. ஸோ சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார்.